விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய இனிய சகோதரர் தொல் திருமா அவர்களே, கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்களே, கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய பொன்குமார் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தனியரசு அவர்களே, அவர்களே, தருமபுரி மணி அவர்களே, மாதேஸ்வரன் உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, தருமபுரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு சதீஷ் ஐஏஎஸ் அவர்களே, அரசு அலுவலர்களே, ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளை, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, நிறைவாக நன்றி உரை ஆற்றியிருக்கக்கூடிய மேற்கு தருமபுரி மாவட்டத்தினுடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர், நம்முடைய அன்புக்குரிய பழனியப்பன் அவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய பாசத்திற்குரிய தருமபுரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பழனியப்பனுடைய அருமை மகன் எழில் வரவன் அவர்களுக்கும் கிருத்திகா அவர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த மணவிழா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகள், புதிய புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அது மட்டுமல்லாமல் கட்சி நிகழ்ச்சிகள், ஆய்வுக் கூட்டங்கள், கழக குடும்பங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள், இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள், ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு இடையில உங்களை எல்லாம் பார்க்க நேரத்தில், அதுவும் பழனியப்பன் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மணவிழா நிகழ்ச்சிகளை உங்களை எல்லாம் பார்க்க நேரத்தில் எனக்கே ஒரு ரிலாக்ஸ் ஏற்பட்டிருக்கு. நேற்று முன்தினம் நம்முடைய மகளிருக்கான திராவிட மாடல் அரசின் சார்பில் தீட்டப்படக்கூடிய திட்டங்கள் மூலமாக கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சாதனைகள் அடிப்படையாக வச்சு அந்த சகோதரனுடைய வெற்றிக்கான அடையாளமாக அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை சென்னையில் நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடத்தினோம். நீங்களும் அதை தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதேபோல நம்முடைய மகளிருக்கு கலைஞர் பெயரால் வழங்கப்படக்கூடிய மகளிர் உரிமை தொகை, அந்த தொகை 1000 ரூபாய் மாதம் மாதம் நம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆக நேரு விளையாட்டு அரங்கத்தில் நேற்றைய முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி மூலமாக கூடுதலாக 17 லட்சம் சகோதரிகளுக்கு
அந்த 1000 ரூபாயை வழங்குகிற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறேன். ஏற்கனவே மகளிர் அணியினுடைய உரிமை தொகை, கலைஞர் பெயரால் வழங்கப்பட்ட அந்த உரிமை தொகை 1,13,00,000 பேருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி மூலமாக மேலும் கூடுதலாக 17 லட்சம் சகோதரிகளுக்கு, அதாவது 1,30,00,000 பேருக்கு வழங்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் கூட சில தகுதியுள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அப்பீல், அதாவது கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கைய உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அது இன்னும் உயரும் என்று கூட சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நாளில் தான் இன்னொரு பெருமிதமான செய்தியும் வெளியாச்சு. அதை நீங்கள் தொலைக்காட்சியில், பத்திரிகைலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு நாட்டோட, ஒரு மாநிலத்தோட முன்னேற்றத்திற்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய ஜிடிபி, அந்த ஜிடிபி வளர்ச்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலமாக உருவாகி இருக்கு. இது ஏதோ நாங்கள் வெளியிட்ட அறிக்கை இல்லை, ரிசர்வ் வங்கி வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை. நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவோ தடங்கல்கள், எவ்வளவோ சோதனைகள், அந்த சோதனைகளெல்லாம் தாண்டி இன்றைக்கு சாதனை படைத்திருக்கக்கூடிய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி.